வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் முதலடை பருவத் தேர்வு ஜூலை 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 10ஆம் வகுப்பு தமிழ் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 50 மார்க்கு, 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 1 மார்க் கேட்டிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. புக் பேக்கில் இருந்தால் 1 மார்க் எல்லாம் கேட்பாங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எந்த கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இந்த கொஸ்டின் இருக்கிறது தான் உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஸோ 1 by 1 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தற்கால உரைநடையின் சிலுவடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. இது ரொம்ப முக்கியம். வேக்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்ற உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்கத்தொடர்களை எழுதுக. பெற்றோர் வேலையிலிருந்து திரும்பி தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல்களை எழுதுக. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. அதே மாதிரி வந்து தமிழனை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் சுட்டுவனையாவை. நெக்ஸ்ட் வந்து வேலோடு நின்றான் இருடன் போடும், கோலோடு நின்றான் இரவு. அதே மாதிரி எவையேனும் 3 அணுக்கு விடையிலி. கீழ்கண்ட சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடிக்க. குவியல், மந்தை. கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. ஹோமோகிராப். இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. சிலை, வழி, வாளி. தொகை சொற்களை தொடரில் அமைக்க. அடுத்து பின்வரும் 2 வினாக்களுக்கு விடையளிக்க. 2 × 5 10. மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. காட்சியினை கொண்டு கவியுணர்வு எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் முக்கியமான கொஸ்டின், ஆற்றப்படுத்துதல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களையும் நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது. இது போன்று இந்நிலையில் வழிகாட்டுதலை மாறி இருப்பதை விளக்குக. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாம் படிச்சிருப்பாங்க. இதுதான் 10th ஸ்டாண்டர்ட் போஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ.